இன்னும் வந்துகிட்டே இருக்கு, வரிசையா கால் வந்துகிட்டே இருக்கு, வந்து மிரட்டல் கால் வந்துட்டு இருக்கு. வாட்ஸ்அப்ல அக்கிரமா பேசுறாங்க, தரக்குறைவா பேசுறான், இதெல்லாம் பேசுறான். எல்லா போன் நம்பரை குறித்து இப்போ போலீஸ்ல கொடுக்க போற, சைபர் போலீஸ்ல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காப்புல விஜய் அப்படின்னா, இந்த விஜயை விட்டு வைக்காம இப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவனா எப்படி தேர்ந்தெடுக்கிறது தமிழ்நாட்டின் முதல்வரா? இப்ப பிஜேபியோட ஆபத்தானவர் விஜய் மாறி நிற்கிறாப்புல. ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கலாச்சாரம் பரவிட்டு இருக்கு. அறிவுபூர்வமா பேசாம ஆபாசமா பேசி வக்கிரத்தை விதைச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கவங்கள இப்போ எப்படி கூப்பிடுவீங்க? அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், பொண்டாட்டியா இருப்பேன்னா அதுக்கு பேர் என்ன? இப்போ யூ கால் ஸ்பேட் அஸ் அ ஸ்பேட். இதை கண்டிக்கிறது கூட வக்கில்லாத ஒரு தலைமையா இருக்கு. இப்படிப்பட்ட தலைமையை தேர்ந்தெடுத்து இப்படிப்பட்ட தலைமையை நிறுத்தக்கூடிய தொண்டர்களை தேர்ந்தெடுத்தா தமிழ்நாடு எந்த நிலைமைக்கு போகும்? உக்ரைன் மாதிரி போகும், இல்லைன்னா வந்து இஸ்ரேல் மாதிரி அழியும், ஈரான் மாதிரி அழியும். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகரும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்களுடைய உதவியாளருமான திரு பொன்ராஜ் அவர்கள் நிகழ்வு இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம்மா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தற்போது நம்ம கடந்த முறை எடுத்த நேர்காணல் பெரிய பேசு பொருளாக இருக்குது. பேசு பொருளாக மாற்றியிருக்கிறார்கள். அது உடனே ஆகலை, சில நாட்கள் கழித்து அதை பேசு பொருளாக மாற்றியிருக்கிறார்கள். அதில் என்ன நடந்திருக்கு தொடர், நம்ம என்ன கன்வே பண்ண வந்து என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட மிரட்டல் கால்கள் வந்துட்டு இருக்கு. மிரட்டுறாங்க. ஆமாம், முன்னாடி புரியாம எப்படி பேசலாம் செய்யலாம், நீங்கள் எப்படி விவசாயின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. அதாவது ஒன்று நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது என்னென்னா, ஒரு இளைய சமுதாயம் ஒரு எப்படிப்பட்ட இளைய சமுதாயமாக இருக்கணும், கனவுகளோடு இருக்கக்கூடிய இளைய சமுதாயமாக இருக்கணும். அந்த இளைய சமுதாயத்துக்கு வந்து மிகப்பெரிய கனவுகள் இருக்கணும். அந்த கனவுகளோடு வந்து அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் அரசுகள், ஆளும் அரசுகள். அந்த வாய்ப்புகளை வச்சு அந்த இளைய சமுதாயம் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நம்ம நினச்சி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம நினச்சி அரசியலில் பேசிகிட்ருக்கோம். ஆனால் ஒரு சமுதாயம் வந்து நான் வந்து அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், பொண்டாட்டியாக இருப்பேன்னு ஒரு பொண்ணு சொல்கிறா. இன்னொரு பொண்ணு வந்து எனக்கு புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்ன்றா. இன்னொரு பொண்ணு வந்து எங்கள் வீட்டில் விஜய் ஓட்டு போடலைன்னா 9 பேருக்கு நான் வந்து விஷம் வச்சு கொண்டுருவேன்றா. இன்னொரு பொண்ணு ஒருத்தி 4 பேரை வச்சுருக்கா, 5 பேரை வச்சுருக்கா, 6 பேரை வச்சுருக்கான்னு சொல்கிறா. அப்போ இதை வந்து வீடியோ எடுத்து இதை மீடியாக்கள் வந்து ஒளிபரப்பு என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி செஞ்சாதான் நம்ம ஃபேமஸ் ஆகுமோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து இந்த இளைய தலைமுறைக்கு வருது. இந்த மாதிரியான இளைய தலைமுறைக்கு வருது. அப்போ இந்த இளைய தலைமுறை வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு கனவுகளோட ஒரு பொண்ணு கூட அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கு. ஒரே ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு. ஏன்னா வீட்டில் வந்து எப்படி ஏற்றுக்குவாங்க? கண்டிப்பு. இப்படிப்பட்ட ஒரு பேச்சு பேசக்கூடிய பெண்களை இப்படியெல்லாம் இருக்காங்களான்றதே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இதை வந்து இவங்களை எப்படி சொல்கிறது? அப்போ இதை வந்து ஒரு கட்சி தலைவர் விஜய் வந்து தாவேக்காவுடைய பெண்கள் இப்படி துண்டை போட்டுட்டு பேசுகிறாங்களே, அப்போ விஜய் என்ற ஒரு கட்சி தலைவர் ஒரு அண்ணாவின் கொள்கையை கடைப்பிடிக்கிறேன், பெரியாரின் கொள்கையை கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணியிருக்கணும்? மறுப்பு தெரிவிச்சிருக்கணும், கண்டனம் பண்ணியிருக்கணும், கண்டிச்சிருக்கணும். பெண்கள் இப்படி பேசக்கூடாது, வரம்பு மீறி பேசாதீங்க அப்படின்னு கண்டிச்சிருக்கணும். கண்டிச்சு அறிக்கை விட்டு அவங்கள திருத்திருக்கணும். இது வரைக்கும் விஜய் ஒரு கண்டன அறிக்கை கூட வரல. அப்போ என்ன அர்த்தம்? விஜய் இதை என்ஜாய் பண்ணுறாருன்னு அர்த்தம். விரும்புகிறாரு. அப்போ இப்படிப்பட்ட பெண்களை வந்து விரும்பும் பொழுது, அப்போ விஜய் அண்ணாட்ட போய் நம்ம முகம் சேரணும், நம்ம போய் சேரணும்னா நம்ம இப்படிலாம் பேசினா தான் மீடியா எடுத்து போடும். மீடியா எடுத்து போனால் விஜய் நம்மளை பார்த்து ரசிப்பார் அப்படின்ற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கலாச்சாரம் பரவிட்டு இருக்கு. அறிவுபூர்வமாக பேசாமல் ஆபாசமாக பேசி வக்கிரத்தை விதைச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கவங்கள இப்போ எப்படி கூப்பிடுவீங்க? ஒரு பெண் வந்து
நீங்கள் வந்து அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், பொண்டாட்டியாக இருப்பேன்னா அதுக்கு பேர் என்ன? பேர் என்ன? இப்போ யூ டு கால் ஸ்பேட் அஸ் அ ஸ்பேட. அப்போ அதை நம்ம சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி எல்லா பெண்களையும் சொன்னீங்க? எல்லா பெண்களையும் நான் சொல்லவே இல்லை. பூர்த்தி பார்க்கல. எதுக்கு சொல்லணும்? சம்மந்தம் இல்லாமல் கான்டெக்ட் இல்லாமல் யாராவது பேசுவாங்களா? அந்த பெண்ணை சொல்லி அந்த பெண் இப்படிப்பட்ட பெண்களும் இருக்கிறார்கள், இப்படிப்பட்டு பேசக்கூடிய பெண்களுக்கு நீ விவசாயி தான் சொல்லணும்னு சொல்கிறத நான் அன்னைக்கு நான் சொன்னேன். நீ உடனே நியூஸ்லேருந்து ஃபோனு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கால் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது, வரிசையாக கால் வந்துக்கிட்டே இருக்குது, வந்து மிரட்டல் கால் வந்துட்டு இருக்கு. வாட்ஸ்அப்பில் தரக்குறவா பேசி மெசேஜ் போட்டுட்டு தான் இருக்கு. வதந்தி ஒரு திணிச்சிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் வக்கரமாக பேசுகிறாங்க, தரக்குறவா பேசுகிறான், இதெல்லாம் பேசுகிறான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காப்புல விஜய் அப்படின்னா இந்த விஜயை விட்டு வைக்கலாமா? இன்னும் திருந்தலை. அப்போ எப்படிப்பட்ட கூட்டத்தை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் பொதுமக்கள்? இப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவனா எப்படி தேர்ந்தெடுக்கிறது தமிழ்நாட்டின் முதல்வரா? அப்போ விட்டு வைக்கலாமா? நம்ம விஜய் எங்கே கிரிட்டிசைஸ் பண்ணுறோம்? விஜயை பர்சனலாக கிரிட்டிசைஸ் பண்ணுறோமா? கிடையாது. விஜயை வந்து விஜயனுடைய அரசியலை நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். இந்த செயல்பாடுகளை சொல்லு ஒன்று இருக்குது, செயல் ஒன்று இருக்குது, சொல்லு ஒன்று இருக்குது, செயல் ஒன்று இருக்குது. நீ வந்து நடிக்கிறப்பா தம்பி, உனக்கு வந்து அரசியல் பாடமே தெரியல அப்படின்னு அரசியல் நீ அதை வச்சு சரி பண்ணிட்டுல போகணும். ஒரு தலைவனா என்ன பண்ணணும்? உனக்கு வரக்கூடிய கிரிட்டிசிசத்தை எடுத்துக்கிட்டு நீ கரெக்ட் பண்ணி நீ வந்து அரசியல் தலைமையில் உயர்ந்து வரணும். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு வெர்ச்சுவல் வாரியர்னு 1000 பணத்தை கொடுத்து ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு 3ஆம் தரத்தில் எழுதிக்கிட்டு பின்னால் இருந்துக்கிட்டு ஏங்கிட்டு ஃபோன் பண்ணி வரிசையாக ஃபோன் பண்ணுற எல்லா ஃபோன் நம்பரை குறித்து இப்போ போலீஸில் கொடுக்க போகிறேன், சைபர் போலீஸில். ஓகே, அத்தனை பேருக்கும் போலீஸில் கொடுத்தா என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஜாம்பிஸ் கூட்டத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காப்புல விஜய். இப்போ பிஜேபியோட ஆபத்தானவர் விஜய் மாதிரி நிற்கிறாப்புல. அப்போ நீ எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை நீ வந்து இளைஞர்கள் மத்தியில், இளம் பெண்கள் மத்தியில் நீ திணிக்கிற? ஆனால் ஒரு விஷயம் உண்மை, ஒருபோதும் அந்த நேர்காணல்ல நம்ம அப்படி ஒரு சொல்ல நம்ம பயன்படுத்தவில்லை. எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க? எப்படி சொல்ல முடியாது? எப்படி சொல்ல முடியும்? பெண்கள் எல்லாம் சொல்ல முடியுமா? அது எவ்வளோ பெரிய தவறு. ஒரு நாகரிகமான கலாச்சாரம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பெண்ணை மதிக்கக்கூடிய நாட்டில் பெண் எல்லா பெண்களையும் எப்படி சொல்ல முடியும்? இதுவே திணிப்பு இல்லையா? மோசடி வேலை. இதுவே மோசடி வேலை இல்லை. அப்போ நீ வந்து போஸ்ட் அடிச்சு ஓட்டுறான் மதுரையில். நீ இதெல்லாம் வந்து நீ வந்து எப்படிப்பட்ட ஒரு மாதர் சங்கத்தை காணும்னு போஸ்ட் அடிச்சு விட்ற? மாதர்களை பற்றி நீ வந்து எத்தனை திட்டங்களை நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? பெண்களுக்கு ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதும் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு என்ன தெரியும்? இதில் பனையூரில் வேட்பாளர்களை விஜய் அவர்கள் அறிவிக்கிறாரு. இந்த வேட்பாளர்கள் எல்லாம் திமுகவுக்கு எவ்வளவு சவாலாக இருப்பாங்க கூட. இப்படிப்பட்டவங்கெல்லாம் வேட்பாளராக வந்தால் எப்படிங்க மக்கள் எங்க ஒரு 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 தவறை சுட்டி காட்டுறவங்கள நீ ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த ஆபாசமாக பேசுகிறான், ஆபாசமாக மிரட்டுறான், வாட்ஸ்அப்பில் வந்து தவறாக பேசுகிறான், இதை கண்டிக்கிறது கூட வக்கில்லாத ஒரு தலைமையாக இருக்குது. இப்படிப்பட்ட தலைமையை தேர்ந்தெடுத்து இப்படிப்பட்ட தலைமையை நிறுத்தக்கூடிய தொண்டர்களை தேர்ந்தெடுத்தா தமிழ்நாடு எந்த நிலைமைக்கு போகும்? உக்ரைன் மாதிரி போகும், இல்லைன்னா வந்து இஸ்ரேல் மாதிரி அழியும், ஈரான் மாதிரி அழியும், ஆப்கானிஸ்தான் மாதிரி அழியும் தமிழ்நாடு. அப்புறம் என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் அமைதி எங்கே நிலவும் சொல்லுங்க போவோம். இப்போ யார்கிட்ட கொடுக்கணும்னு ஒரு தகுதி வேணாமா? நீ தலைவன், அரசியல் தலைவனாவே இல்லையே. நீ முதல்ல நீ வந்து ரசிக்கிறிய. 27 ஆண்டு காலம் வாழ்ந்த மனைவியை ஒருத்தர்லேன்னு சொல்கிறவன் எப்படிங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பான்? அது ஏன் பிரச்சனை? தனிப்பட்ட பிரச்சனை. என்ன தனிப்பட்ட பிரச்சனை? தனிப்பட்ட பிரச்சனையிலேயே நீ சமாதானத்தை உருவாக்க நாட்டில் எப்படி சமாதானத்தை உருவாக்குவேன்? தனிப்பட்ட குடும்பத்திலேயே உன்னால் சமாதானத்தை உருவாக்க முடியல. தனிப்பட்ட குடும்பத்திலே உன்னைய ரசிகையாக வந்து உனக்கு ஃபேனாக வந்த உன் ஒய்ஃபை இன்னைக்கு வந்து நீ வந்து டைவர்ஸ் பண்ண வேண்டிய நிலைமை. அது அந்த அம்மா டைவர்ஸ் கேட்குது. நீ ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குன்னு நடிகை பேரை கூட சொல்லாமல் இருந்துச்சு. ஆனால் நடிகையோட நான் இருக்கேன்னு சொல்லி அந்த நடிகையே கூட்டிட்டு போறியா? நீ எப்படிப்பட்ட தலைவன்? முன்மாதிரி. இதை சொன்னால் கோபம் வரும், இதை சொன்னால் உனக்கு கோபம் வருது, இதை சொன்னால் ஆளுங்களை வச்சு மிரட்டுற, நீ ஆபாசமாக பேசுகிற. அப்போ எப்படி உங்களுக்கு வந்து எப்படி தலைவனாக தேர்ந்தெடுக்க முடியும்? இப்போ இன்னொரு தரப்பு கூட சொல்கிறாங்க, விஜய் அவர்கள் பெரம்பூரில் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, இறங்கி நடந்தால் களமே மாறிடும் அப்படின்றாங்க. திமுகவுடைய தூக்கத்தை கெடுக்க போகிறாங்க அப்படி. போகிற இடமெல்லாம் உயிர் பலி நடக்குது. இப்போ தான் தஞ்சாவூரில் ஒரு பையன் செத்துருக்கான். அவனை போய் பார்த்துருக்காங்களா அவங்க? போய்
பார்க்கலாம். தஞ்சாவூரில் ஒருத்தன் செத்தானே, ஒரு மாணவன் யார், ஒரு காலேஜ் படிக்கிற பையன், யார் மேலே வெறியா இருந்தான், விஜய்ன்னு வெறியா இருந்தான். உன்னை நம்பி உன்னை பார்த்து உன் காரு பின்னாலே ஓட்டிகிட்டு வந்தான். உன்னைய பார்த்துக்கிட்டே ஓட்டிகிட்டு வந்ததுனால முன்னால் இருந்த போலீஸ் ஜீப்பில் மோதி கீழே விழுந்து இவ்வளோ நாளாக ஹாஸ்பிட்டலில் கிடந்தான். எவனாவது போய் பார்த்தீங்களா? அன்பில் மகேஷ் போய் பார்த்தாரு. நீங்கள் எவனாவது போய் பார்த்தீங்களா? செத்து இன்னைக்கு 3 நாள் 4 நாள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு கூட கேட்கலாம், அந்த குடும்பத்தை என்னன்னு கூட நீ பார்க்கல. உனக்காக விக்கிரவாண்டியில் காயம்பட்டவன் செத்தவன், மதுரையில் காயம்பட்டவன், மதுரையில் செத்தவன், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நீ போன டூரில் போன அத்தனை ஊர்லேயும் காயம்பட்டவனே 400 பேருக்கு மேலே இருக்கான். இந்த 400 பேருக்கு நீ என்ன செஞ்சுருக்க இது வரைக்கும்? என்ன பண்ணியிருக்க உன்னை நம்பி வந்தவனுக்கு? அப்போது உன் பிள்ளைகளே நீ கவனிக்காதவன் இந்த இவங்களுக்கெல்லாம் எப்படி நீ கவனிப்ப? ஆனால் பிள்ளைகளே தெருவில் விட்டவன் நீ எப்படி வந்து இவனை கவனிப்ப? ஆனால் இதை கேட்டால் இவங்களுக்கு எதுக்கு வலிக்குது? இதை கேட்டால் வலிக்குது. அப்போ இது கூட தெரியாதம போய் சினிமா நடிகனுக்காக போய் இப்படி விட்டில் பூச்சி மாதிரி தன் வாழ்க்கையை தொலைக்கிறவன், தன் எதிர்கால கனவை தொலைக்கிறவன், தனது கேரக்டரை தொலைக்கிறவன், இவனெல்லாம் வந்து எப்படிங்க ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்க முடியும் நீங்க? ஆனா வாக்கு இருக்கே தொடர் ஒவ்வொருத்தருக்குமே. விஜய்க்கு பின்னாடி போறவங்களுக்கு வாக்கு எல்லா பேருக்கும் தாங்க இருக்கும். வாக்கு இல்லாதவன் இருக்கு. திமுகவுக்கு 5 ஆண்டு காலம் திமுக தமிழ்நாட்டை இப்போ ஆண்டிருக்காங்க இல்லையா? இந்த 5 ஆண்டு காலம் ஆண்ட ஆட்சியினுடைய சாதனையை எல்லாம் விஜய் வந்த பிறகு மாறிடும், அவருக்கான வாக்கா மாறும் அப்படின்றாங்க. எப்படி மாறும்? எப்படி புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. அப்ப தமிழ்நாட்டு மக்கள்லாம் முட்டாள? தமிழ்நாட்டு மக்கள் புதியவரை விரும்ப கூடாதா? புதியவரை நீ இளைஞரை விரும்ப கூடாதா? நீ இளமையரை விரும்பு. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். ஓகே, உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. உன் கண்ணை நம்பாத, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும், அது பொய்யே சொல்லாது. யாரு தலைவன்? உன் தலைவன் யாருன்னு சொல்லாது. எவன் ஒருவன் அரசியல் மேடையில் அழுகிறானோ நடிக்கிறானோ அவன் வந்து துரோகம் செய்வான். எவன் ஒருவன் குனிந்து கூளை கும்பிடு போடுகிறானோ அவன் உன் நலனை எதிரிக்கு ஏலம் போட்டு விட்டு போயிடுவான். உன் நாட்டையே வித்துட்டு போயிடுவான். புரிஞ்சுக்குங்க. எவன் ஒருவன் அழுது நடிக்கிறானோ அவனை நம்பாத. எவன் ஒருவன் வந்து குனிஞ்சு கூளை விழுந்து கும்பிடுறானோ அவனை நம்பாத. சரி, தைரியமாக நின்று பேசக்கூடியவன், தைரியமாக மனதில் வர்றதை பேசக்கூடியவன், ஓகே, மக்களை உண்மையாக இதய சுத்தியோடு நேசிப்பவன் தான் தலைவன். பிரச்சனை வந்தால் ஓடுறவன், தலைதறிக்க ஓடுறவன் தலைவன் கிடையாது. பிரச்சனையை ஏற்று பிரச்சனையை சால்வ் பண்ணுறவன் தான் தலைவன். ஓகே, அப்படிப்பட்டவனை நீ செலக்ட் பண்ணாமல் கண்ணு முன்னால் நீ வந்து உன் குடும்பத்துக்கு நீ உண்மையாக இல்லை, உன் பிள்ளைகளுக்கு உண்மையாக இல்லை, ஒய்ஃபுக்கு உண்மையாக இல்லை, உன் பெற்றோர்களுக்கு உண்மையாக இல்லை, நீ எப்படினா வந்து பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் உன்னை ஃபாலோ பண்ணுறவனுக்கு உண்மையாக இருப்பேன்? வாக்களிக்கிற மக்கள் தாவேக்கா வேட்பாளரை பார்ப்பாங்களா, விஜயை பார்ப்பாங்க? விஜய் தான் பார்ப்பாங்க. விஜய் தாங்க பார்த்து ஓட்டு, விசில தானே பார்த்து ஓட்டு போடுவாங்க. வேட்பாளரை பார்க்க மாட்டாங்க. வேட்பாளர் என்னத்தை பார்ப்பாங்க? வேட்பாளர் தம்பி நம்ம ஏரியாவில் இருக்க இந்த ஏரியாவில் இருக்க பையன் எப்படிப்பட்ட பையனாக இருப்பான்னு அவங்களுக்கு தெரியும்ல. எப்படிப்பட்ட பையன் இவன் அப்படின்னு தெரியும்ல. இவன் கள்ள டிக்கெட் விற்றவனா, இல்லை கஞ்சா அடித்தவனா, இல்லை போதைப் பொருள் விற்றவனா, இல்லை மக்களுக்கு சேவை பண்ணவனா, அவங்களுக்கு தெரியும்ல. தப்பு இல்லையா? மக்களுக்கு சேவை பண்ண, அரசியலில் சேவை பண்ண வந்தவர் போய் நம்ம இப்படி சொல்லலாம். மக்களுக்கு சேவை பண்ண வந்தவனுக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள். ஆமாம், சேவை பண்ணதான் தாவேக்காக இருக்கலாம். தாவேக்கால இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க. சேவை பண்ணவனுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு பாண்டிச்சேரியில். பாண்டிச்சேரியில் யாருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு? இது வரைக்கும் பிஜேபியில் இருந்த 6 பேருக்கு பிஜேபியோட தலைவராக இருந்தவருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. அவங்கெல்லாம் விஜய் கட்சியில் இருந்தவங்களா? விஜய்க்கு போஸ்ட் ஓட்டினவங்களா? கிடையாது. அப்புறம் நீ யாருக்கு சீட்டு கொடுக்க போறேன்னு தெரிஞ்சு போயிரும்ல. அப்போ யாருக்கு கொடுக்குறாங்கன்றது மக்கள் பார்க்க மாட்டாங்க, விஜய் தான் பார்ப்பாங்க. ஆமாம், விஜய் பார்ப்பாங்க. ஆனால் கேண்டிடேட்டையும் பார்ப்பாங்கல்ல. கேண்டிடேட் யாருன்னு பார்ப்பாங்கல்ல. இந்த கேண்டிடேட் வந்து மக்களுக்கு சேவை பண்ணவனா, விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக கஞ்சி தொட்டி திறந்தவனா, இலவச வகுப்பு நடத்தினவனா, கடந்த காலங்களில் முட்டை பால்லாம் கொடுத்துருக்க, இல்லை முட்டை பால் கொடுத்தவனா, கொரோனாவுக்கு வந்து உதவி செஞ்சவனா, கொரோனாவுக்கு வந்து விஜய் வந்து உதவி செய்யலை, இவங்க எப்படி உதவி செஞ்சுருப்பாங்க? இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வேட்பாளர்களை. பயம் அறியாது, நீ பயம் அறியாதுன்னு தெரிய வேண்டியதான். இளங்கன்றை தூக்கி கழுத்தில் மூக்கில் வந்து தும்பையை போட்டு தூக்கி கல்லில் கட்டிட்டு போயிடுவாங்க. இளங்கன்று பயம் அறியாது துள்ளிட்டே இருந்தா மக்கள். நீ வந்து
பார்ப்பானா இல்லையா? எதுக்கு வந்து விஜய்கிட்ட இவ்வளோ இளைஞர்கள் போனாங்க சொல்லுங்க? ஒரு சினிமா நடிகர், இளம் நடிகர். ஏடிஎம்கே டிஎம்கேல இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் கம்மி, அதனால தான். அதுதான். அப்போ இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் கம்மி, அரசியலில் நம்ம வெளியே வர முடியாது. அப்போ புது கட்சி தொடங்கினா புது கட்சி உடனே வேணும்னு உள்ளே போனவன் தான். அரசியலில் வந்துடணும், அரசியலில் நம்ம ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், கொள்ளையடிக்கணும், திமுக அதிமுக மாதிரி கொள்ளையடிக்கணும் அப்படின்னு நினச்சி போனவன் தான். விஜயை பயன்படுத்தி. ஆமாம், விஜயை பயன்படுத்தியிருக்காங்க. ஆமாம், விஜயை பயன்படுத்தி. அப்புறம் நீயே வந்து லக்ஸரி கார் வாங்கினா வரி கட்ட மாட்ட, நீ முன்னுதாரணம். உங்கள் வேட்பாளர் 6 மடங்கு சம்பளம் வாங்கிட்டு 1 மடங்குக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த 1 மடங்குல 42% ஏமாற்றி 1.5 கோடி ஃபைன் கட்டினவன் நீ. மதுரை மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு, மற்ற எல்லாத்துக்கும் யார் பணம் செலவழிச்சான்னு இது வரைக்கும் அக்கௌண்ட் கொடுக்காதவன் நீ எப்படி ஊழல் லெட்டர் ஆட்சி கொடுக்க போகிற? உடனே பின்னால் வரவன் எப்படி இருப்பான்? நீ என்ன கேட்டிருக்க? எத்தனை பேர் குற்றச்சாட்டு சொன்னா? இப்போ தாவா காலம் தானே குற்றச்சாட்டு சொன்னா. 5 கோடி கேட்டாங்க. 5 கோடி 6 கோடி 1 கோடி நீ வந்து டிடிஏ கொடுக்கணும் கட்சிக்கு, 2 கோடி கேஷாக வச்சுருக்கணும், நீ 5 கோடி கொண்டாடணும். இருந்தால் நீ வந்து எலெக்ஷனில் நாங்கள் சீட் கொடுப்போம்னா, ஏன்டா ஒன்று நம்பி வந்ததே வந்து உனக்கு போஸ்ட் ஓட்டுனதுக்காக, உனக்கு இந்த 3 மாநாட்டுக்கு செலவழித்து ஆட்களை கூப்பிட்டு வந்தது, இது எல்லாத்தையும் செலவழித்து அவன் பாவம் தன்னால் விஜயில் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், அந்த ரசிகர்கள் சொத்தை செலவழித்து தெருவில் நிற்கிறான். அவனுக்கு நீ சீட்டு கொடுக்க மாட்ட. கோடிக்கணக்கில் வச்சுருக்கவன், கொள்ளையடிச்சவன், பஸ்ஸு முதலாளி, கார் ஓனரு, லாரி ஓனரு, பிஸ்னஸ் மேனு, ஊழல்வாதிகள், இவனுக்கு நீ சீட்டு கொடுப்ப. அதுதான் நடந்திருக்கு இல்லையா? அப்புறம் என்ன நீ என்ன ஒரு புதுசாக கொண்டாட போற? உன்னை எப்படி இவங்களை வச்சு திமுக வேட்பாளர்கள் எப்படி எதிர்க்க போறாங்க? என்ன யோசனை? என்னங்க சொல்ல வேண்டியதாங்க, சுயேட்சை 1000 பேர் போடுறேன், அதில் இவனு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதாங்க. அவ்வளோதான். என்ன ஜனநாயக நாடு, யார் வேணாலும் நிற்கலாம். நின்று முதல்ல சீமானை ஜெயிக்க சொல்லுங்க. அவங்கள விஜய் சீமானை ஜெயிக்க சொல்லுங்க. விஜய் சீமான் வந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு விஷனோட இறங்கி 234 தொகுதிக்கு கேண்டிடேட்டை போட்டு உள்ளே போகிறார். அவருடைய கருத்துக்களுக்கு நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்குது, அது 2வது விஷயம். ஆனால் ஒரு கருத்து இருக்கு, ஆனால் ஒரு கருத்து இருக்குது, கொள்கை இருக்குது, அவருக்குன்னு ஒரு ஃபாலோவர் இருக்காங்க. இவர்கிட்ட நீ எங்கே இருக்கு? எல்லாத்தையும் கூட்டு அடுத்தவனை பிடிச்சி வயிறதுல தான் இருக்கீங்க. நீங்கள் வர்ச்சுவல் வாரியர்னு சொல்லி எல்லாத்தையும் மிரட்டுறதுக்கு, வயிறதுல இது பண்ணுறதுல இருக்கீங்க. உங்களை நீங்கள் திருத்துறதுக்கு எங்கே இருக்குது? தலைவனே திருந்தாதப்ப தொண்டர்களை எப்படி திருத்த முடியும்? அப்போ எப்படி? சரி, நன்றி தோழர், மிக்க நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.